வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கை கீரையில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். முருங்கை கீரையில் பலவிதமான மருத்துவன்மைகள் இருக்கு. ஆனால் நம்ம அதை அடிக்கடி சாப்பிட்றோமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க மக்களே. ஸோ வாரத்தில் ஒரு தடவையாவது முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளும் போது அதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால ஊட்டச்சத்து பற்றாக்குறை நமக்கு நீக்கப்பட்டு மருத்துவ நன்மைகள் நமக்கு நிறைய கிடைக்கும். முருங்கைக்கீரையில் விட்டமின்கள், மினரல்கள், அமினோ அமிலங்கள் நிறைந்திருக்கு. அதில் போதுமான அளவு விட்டமின் ஏ, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் விட்டமின் இ, கால்சியம், பொட்டாசியம், புரதங்கள் நிறைந்திருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம முருங்கையில எடுத்துக்கொள்ளும் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீக்கம் நம்மளுடைய உடலில் ஏற்படுதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு முருங்கைக்கீரை வந்து ஹெல்ப் பண்ணும். வீக்கத்திற்கு எதிராக போராடக்கூடியது முருங்கைக்கீரை. நாள்பட்ட வியாதிகளான சர்க்கரை நோய், சுவாச பிரச்சனைகள், இதய நோய், மூட்டு வளர்ச்சி, முடக்குவாதம், உடல் பருமன் போன்ற உடலில் வந்து வீக்கத்திற்கு வந்து வழிவகுக்கும். ஸோ இது எல்லாமே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த முருங்கை இலை உடலில் வீக்கம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய என்சைம்கள் மற்றும் புரோட்டீன்களை நமக்கு வந்து சரி பண்ணிட்டு வீக்கத்தை வந்து குறைச்சிரும். மேலும் முருங்கை இலையை நம்ம ஜூஸ் மாதிரி எடுக்கும்போது செல்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் குறிப்பிடத்தக்க அளவுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ நாள்பட்ட வீக்கம், நாள்பட்ட நோய்கள் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவோம். குறிப்பிடத்தக்க ஒரு விதமான நோய்களால் நமக்கு அந்த வீக்கம் ஏற்படும். அப்போ மாதிரி அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ச்சிக்கு எதிரான அந்த நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகளை பெற்று அந்த வீக்கத்தையும் அந்த நோய்களையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து முருங்கை இலையிலேருந்து நமக்கு கிடைக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் முருங்கை இலையை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். முருங்கை இலை வந்து நீரிழிவு நோயினுடைய அறிகுறிகளை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முருங்கை இலையை வந்து பொடி மாறி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் மற்றும் குளுக்கோஸினுடைய அளவை குறைக்கிறதுல அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்படும். ஸோ நீரிழிவு நோயாளிகளினுடைய ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடியது தான் முருங்கை இலை. அதாவது இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை மற்றும் கொழுப்பினுடைய அளவை குறைத்து செல்கள் வந்து சேதமடைவதற்கு எதிராக முன்னாடியே பாதுகாப்பு கொடுத்து அந்த செல்கள் சேதமடையாமல் அந்த செல்களை வந்து மேம்படுத்தும். ஸோ குறிப்பிடத்தக்க அளவில் சுருக்கமாக பார்க்கணும்னா நம்மளுடைய பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட அளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னா முருங்கை இலையை சமைத்தும் எடுத்துக்கொள்ளலாம், பொடி மாதிரி உணவுகளையும் சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கை கீரை என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட வச்சிடும். சுகர் ப்ராப்ளம் ஏற்படக்கூடாது என்று நினைக்கிறவங்களும் இப்போ இருந்தே வாரத்தில் ஒரு தடவையோ அல்லது 2 தடவையோ முருங்கைக்கீரை உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். இதயத்தை பாதுகாக்கக்கூடியது முருங்கை இலை. முருங்கை இலை பவுடரில் இதய ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகள் அடங்கி இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளினுடைய அளவை கட்டுப்படுத்தி ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்ஸ் வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டு ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை இதயத்திற்கு சீரான அளவில் கொடுக்கக்கூடியதான் இந்த முருங்கை இலை. அப்போ ரத்த ஓட்டம் வந்து உங்களுக்கு இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கும் பொழுது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறும், சீராக துடிக்கும். இதய துடிப்பும் உங்களுக்கு சீராக இருக்கிறதோட அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை நீங்கள் விடுபட்டுருவீங்க. ரத்த ஓட்டமும் உங்களுக்கு வந்து சீராக இருக்கும். ஸோ முருங்கை இலை எடுத்துக்கொள்ளும் போது இதயம் உங்களுக்கு எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும். மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்தது முருங்கை இலைகள். முருங்கை இலை மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு உதவுவதோடு அறிவாற்றலை உங்களுக்கு மேம்படுத்துது. ஏன் அப்படின்னா முருங்கை இலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் மூளை நரம்புகளில் தூண்டக்கூடிய மூலக்கூறுகள் மூளையினுடைய செயல்பாட்டிற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய உங்களுக்கு அந்த பிரச்சனை, அந்த பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள், நரம்பியல் சார்ந்த மரபியல் சார்ந்த நோய்கள் ஏற்பட்டு தடுக்கப்படும். இப்போ முருங்கை இலையில் வந்து அதிக அளவில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் இ மற்றும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நரம்புகளில் சீர்கேடு விளைவிக்கக்கூடிய ஆக்சிஜனேற்றத்துக்கு எதிராக போராடி மூளை செயல்பாட்டை மேம்படுத்தும். ஸோ இது வந்து மேலும் மூளையில் இருக்கக்கூடிய நினைவு திறன், மனநிலை, உறுப்புகளினுடைய இயக்கம் மற்றும் உதாரணமாக மன அழுத்தம், மனச்சோர்வு, ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இதெல்லாமே எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு மனநல கோளாறுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நார்அட்ரினலின், டோபமைன், செரட்டோனின் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஹார்மோன்களை சுரக்க வச்சு எப்போதுமே மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செல்களை புதுப்பித்து சிந்தித்து செயல்படக்கூடிய வைக்கக்கூடிய ஆற்றல் கொடுக்கக்கூடியது தான் முருங்கை இலை கீரைகள். கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு முருங்கை இலை கீரை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முருங்கை இலை மற்றும் முருங்கை பூக்களில் அதிக அளவில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்கள் ஆக்சிஜனேற்றம் மற்றும் நச்சுக்களால் கல்லீரல் சேதமடைவது வந்து பாதுகாக்கப்படுகிறது. கல்லீரல் கட்டிகள், ரிவர்ஸ் ஆக்சிஜனேற்றம் போன்றவற்றினால கல்லீரல் சேதமடைவதிலிருந்து முருங்கை வந்து பாதுகாக்குது. கல்லீரல் என்சைம்களை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப வைக்கிறதுக்கு முருங்கை எண்ணெய் வந்து பார்த்தோம்னா பயன்படும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேற்ற இறுக்கத்தை குறைக்கிறதுக்கும் கல்லீரல் வந்து புரோட்டீனுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை முறிக்கிறது, பித்த நீரை வந்து உற்பத்தி பண்ணுறது, ஃப்ரக்டோஸினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தையும் கொழுப்பினால் ஏற்படக்கூடிய வளர்ச்சிதை மாற்றத்தையும் மற்றும் அந்த உங்களுக்கு அந்த வளர்ச்சி ஊட்டச்சத்துக்களை ஆற்றலாக மாற்றுவது போன்ற செயல்பாடுகளுக்கெல்லாம் கல்லீரல் தான் காரணமாக இருக்குது. அப்போ இந்த
கல்லீரலுடைய செயல்பாடுகளை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு என்சைம்கள் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வேணும்ன்றதால ஸோ தொடர்ந்து நீங்கள் கல்லீரலை ஆரோக்கியமாக பராமரித்து கொண்டு, உதாரணமாக ஹெபடைட்டிக் என்சைம்கள் வந்து குறைவான அளவில் இருந்துச்சுன்னா அது ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய தன்மையை இழந்துடும். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு உங்களுடைய கல்லீரலை ஆரோக்கியமாக இயங்க வைக்கிறதுக்கு, கல்லீரலினுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிறதுக்கெல்லாம் முருங்கை இலைக்கீரை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. தொடர்ந்து முருங்கை இலைக்கீரை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று, இந்த நன்மைகளை பெற்று நலமாக வாழக்கூடிய வாய்ப்பை பெறலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.